வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டையை வச்சு 2 விதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த 2 ரெசிபியுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க முட்டை கிரேவியும் முட்டை பிரியாணியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முட்டை கிரேவி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் அன்னாசி பூ ஒரு பாதி சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட நிறம் பாருங்கள், இந்த அளவுக்கு மாறி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கினோம்னா போதும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி எடுக்கும் போது உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்குவோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ரெசிபிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா பெரிய டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கணும். முட்டை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு முட்டை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை கிட்ட சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இது போல் கீரல் போட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா அந்த மசாலா முட்டை உள்ளேயும் பிடிச்சி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகுத்தூள் தூவி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி இல்லைனாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்து நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த முட்டை பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரம்ப இலை சேர்த்துருக்கேன். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. எல்லா வகையான பிரியாணிக்கும் இது சேர்த்து செய்யலாம்.
கிடச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கும். வெங்காயத்தோட நிறம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாறணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம செய்யும் போது தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் அரிசி எடுக்கிற அளவுக்கு இது எல்லாமே சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே 2 தக்காளி பழம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து வதக்கும் போது நமக்கு தக்காளி பழம் அந்த மசாலா எல்லாம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா கூட இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே இது வந்து நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த அரிசியில் செஞ்சாலும் 1க்கு 1.5ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசியை தண்ணிலாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைங்க. விசில்லாம் எதுவும் போட வேணாம். சும்மா அப்படியே மூடியை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சும்மா வேகட்டும். விசில்லாம் எதுவும் போட வேணாம். அது வெந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை கீரல் போட்டு எடுத்துக்குங்க. நல்லா முட்டை எல்லாத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் இந்த மசாலா வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த முட்டையில் உப்பு காரம்லாம் உரைச்சி இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்து அந்த சாதமும் தண்ணியும் ஒன்று கலந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தம் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்கள் விருப்பம்தான். தேவைன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. எங்களுக்கு எப்போதுமே நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கடைசியாக கொஞ்சம் சேர்ப்பேன். நல்லா இது போல் மட்டப்படுத்திட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நாள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விசில் வச்சாலே நமக்கு சாதம் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வெந்து வந்துடும். விசில் வச்சு நல்லா தன்னால் ரிலீஸ் ஆகணும் விசில். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும், நான் கொஞ்சம் சூடோடு எடுக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. ஆறிட்டு அப்படின்னாக்கா சாதம் நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.